ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் எக்ஸாம் மார்க்கை பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். 26 உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. A to Z எல்லா அரசு உயர்நிலை பள்ளிகளிலும் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே. ஓகேவா? இந்த நிறைய பேர் வந்து சொன்னீங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் வந்து வேறு ஸ்கூல்ஸ் பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியும் பண்ணாலும் கூட நீங்கள் வந்து கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்து தான் எழுதிருப்பீங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிட் அடித்து பார்த்து எழுதி கொஸ்டின்ஸ் பேப்பர் லீக் ஆகி நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துச்சு. அதனால் வந்து யாரும் வந்து பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து 26 வந்து ரிசல்ட் வந்து வெளிவருது. 25 and 24 ஈவினிங்குள்ள A to Z எல்லா பேப்பர் கரெக்ஷனையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து 26 வந்து கொடுப்பாங்க. ஓகே, 26 என்ன கிழமைன்னு தெரியல. அப்படி 26 இல்லை அப்படின்னா 27 28ல உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்டில் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 26 மறக்காமல் நான் போடுற வீடியோக்கு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. மோஸ்ட்லி 90 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாஸ் தான் ஆவீங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் ஆப்சென்ட் அப்படின்னு வரப்போகுது. மற்றபடி கவலை இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ப்ராக்டிக்கல் டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அது சம்மந்தமான கூடுதல் தகவல்கள் நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். குட் நைட். நாளைக்கு பார்ப்போம்.